வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிசம் பற்றி பார்க்க போகிறோம். சோஷியலிஸ்ட்ன்ற டாபிக்கு ப்ரியாம்பிளில் வந்து அந்த வார்த்தை மென்ஷன் ஆகியிருக்க காரணத்தினால நம்ம கேபிட்டலிஸ்ட் கம்யூனிசம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கேபிட்டலிசம் பார்த்துட்டோம், இப்போ கம்யூனிசம் பார்க்க போகிறோம். கம்யூனிசம்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு. அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு உற்பத்தி நடக்குது, ஒரு நிலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ உற்பத்தி நடக்குது, இல்லை ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை அந்த மாதிரி அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஓனர்ஷிப் இருக்குல்ல, அந்த நிலமாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், அது வந்து ஒருத்தர் கையில் இருக்காது, ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் கையில் இருக்காது. அது வந்து ஒரு கம்யூனிட்டினால அந்த ஓனர்ஷிப் அந்த கம்யூனிட்டி கையில் தான் இருக்கும். சரியா? இப்போது நம்ம சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்துட்டு எல்லா எக்கானமியையுமே வந்து ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம கேபிட்டலிசத்தோட கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தோம்னா, கேபிட்டலிசத்தில் வந்துட்டு ஸ்டேட் வந்து ரெகுலேட்டரை ஒழுங்குபடுத்தும் ஒரு நடவடிக்கையில் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அவங்க கையில் எதுவுமே இருக்காது, பிரைவேட் இண்டிவிஜுவல் கையில் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டேட் வந்து அந்த எக்கானமியவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கே பிரைவேட் ஓனர்ஷிப் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட் ஸ்டேட் ஒரு கண்ட்ரியே வந்து அந்த ப்ரொடெக்ஷனையும் டிஸ்ட்ரிபியூஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு கம்யூனிசத்தோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம சோஷியலிசம் பற்றி பார்க்கலாம். ஜென்ரல் கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியன் கான்செப்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.